படம் முழுவதும் ஒரு நல்ல நண்பனா உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களை மாட்டி விடக்கூடாதோ. இதில் சொன்னால் இது வந்து மாட்டி விடல, அது ஒரு இன்னசென்ஸ். ரியல் லைஃப்பில் அப்படி நண்பர்கள்லாம் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சால் அவங்க பேர் துரோகி. இப்போ என் கூட வேலை பார்த்து எனக்கு யோகி பாபுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னா நான் அவரை பற்றி இந்த சப்போர்ட் கொடுக்க தேவையில்லை. நல்ல அனுபவம் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம ஒழிய நான் நெகட்டிவாக பேசலை. அதை தாண்டி இல்லை அவர் மேலே வைக்கப்படுற விமர்சனத்துக்கு உண்டான ஆள் அவர் இல்லை. விக்ரம் பொறுத்த வரைக்கும் அது அவன் ஒரு ட்ரக் அடிக்ட். அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. அவனா ட்ரக் அடிச்சுக்கலாம், அவனே சொல்லியிருப்பாங்க. விட்டு அவனே ஒரு 4-5 வருஷத்தில் செத்துருவான். அவனுக்கு அவ்வளோதான். அதில் ஒர்க் பண்ணும்போது என்னோடய ஆக்டிங் கோச் பூஜா இருந்தாங்க. அவங்க தான் அதை பற்றின ரிசர்ச் பண்ணிட்டு எப்பயுமே ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருக்கிறதுங்க தனி அதையும் இதையும் கம்பேர் பண்ண போகிறது ஒத்து போகிறது. இது வந்து ஒரு அது ஒரு மாயையாகவும் பார்க்க சொல்லுவாங்க. ஆர்டிஸ்டோட உடம்புங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது அவர் ஏதாவது பேரை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுவார். அதெல்லாம் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். டப்பிங்கில் போட்டுருந்தோம். பேர் வேணாம், சீக்கிரம் வேணாம், சரி வேணா விட்டுருங்க. அங்கேயே வேணான்ட்டு இன்டர்வியூவில் பேச நல்லா இருக்கு. அதுதான் நான் ஆல்மோஸ்ட் 365 நாளில் ஒரு 300 நாளாவது ஷூட்டில் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஷூட்டில் இருக்கிற அனுபவம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் டிசிப்ளின்டாக வர்றது. அது நேற்றுக்கு இன்னைக்கு வந்து நிம்மதியை கொடுத்துருக்கு. என்னென்னா இப்போ தேட்டரோட ரிசல்ட் என்ன தான் கற்றுனாலும் கடைசியில் தேட்டரில் மக்கள் கற்றணும், இல்லாட்டி நம்ம கதறணும். சில பீஸான ஒரு படமா, நடுவில் கொஞ்சம் போதான ஒரு படமா இப்படிலாம் கேட்டாங்க. எங்கள் எப்படிதான் டைட்டிலையாவது மாற்றிருங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும் என்ன டைட்டில் அப்படின்னு. படம் முழுவதும் ஒரு நல்ல நண்பனா உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களை மாட்டி விடக்கூடாதோ அங்கெல்லாம் உங்களை நல்லா மாட்டி விட்டு வில்லன்ட்ட எல்லாத்தையும் எல்லாத்தையும் மாட்டி விட்டே வருவார். ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி நண்பர்களை சந்திச்சிருக்கீங்களா? அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை, முதல்ல இதில் சொன்னால் இது வந்து மாட்டி விடல, அது ஒரு இன்னசென்ஸு. ரியல் லைஃப்பில் அப்படி நண்பர்கள்லாம் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சால் அவங்க பேர் துரோகி. அதனால் வந்து கணக்கில் வராது. கணக்கில் வராது. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. மூவி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இவர் இன்டென்ஷனலாலாம் மாட்டி விடல. இல்லை, அதான் இன்னசென்ஸ். அதான் யதார்த்தமாக தானே நடக்குது. இன்னசென்ஸ் அவருக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. வலது காலத்தை வச்சு வாங்கினா கிளைமேக்ஸில் அவன் வில்லன் கொல்ல போகிறான். வலது காலத்தை வச்சு கொல்ல வாங்கினான். அதில் தெரியவானா அவன் எப்பேற்பட்டிருக்காரு. இல்லை, அதையே அது படம்ல ப்ளே பண்ணிட்டு அதை வச்சு தான் கிளைமேக்ஸே எழுதியிருப்பான். கிளைமேக்ஸும் வந்து அவர் கடைசி வரைக்கும் நம்புவாப்பில்ல, அவன் என் அத்தை பையன்டா ராஜ். ஸோ அதனால் அது அந்த ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் அது ஒரு கேரக்டர் இன்னசென்ஸ். அதுக்கு எதுவும் தெரியாது. இப்போ அப்படி பார்த்தா திவ்யாவை பிஸ்னஸ்மேன் சொல்லி ஏமாற்றும் போது உங்களுக்கு ஆடா இல்லை. ஏன்னா அது அவர் அப்படி கேரி பண்ணல. அதே இதை பிருத்திவிராஜ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அது ஹார்டாக இருக்கும். ஏன்னா அது அப்ரோச் பண்ணுற ஃபார்ம் தானே. இவர் அப்ரோச் பண்ணுறது அது ரொம்ப இன்னசென்ஸ். அது நிஜமாவே அதுவாக இருந்ததால் அது அப்படியாவே எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அந்த இன்னசென்ஸ். நீங்கள் ஆடியோ லான்ச்சில் அண்ணனை பற்றி சொல்லும்போது அவர் பற்றி நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியும் நல்ல மனுஷன் அப்படின்னு நீங்கள் அங்கே ஒரு கூட நின்று கையை பிடிச்சி சொல்ல வேண்டிய. நான் எந்த சப்போர்ட்டும் பண்ணல. நிஜம் ஃபேக்ட். இப்போ நான் இப்போ சொல்கிறேன், இப்போ 2017 ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட 8 வருஷமாக ஆச்சு. அப்போ இந்த ஆள் எனக்கு ஒரு 8 வருஷமாக தெரியும். எனக்கு 8 வருஷமாக தெரிஞ்ச ஒரு மனுஷனை பற்றி தான் நான் பேசணும் ஒழிய, இப்போ என் கூட வேலை பார்த்துருக்கோம்ல, இப்போ என் கூட வேலை பார்த்து எனக்கு யோகி பாபுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னா நான் அவரை பற்றி இந்த சப்போர்ட் கொடுக்க தேவையில்லை. நல்ல அனுபவம் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம ஒழிய நான் நெகட்டிவாக பேசலை. அதை தாண்டி இல்லை அவர் மேலே வைக்கப்படுற விமர்சனத்துக்கு உண்டான ஆள் அவர் இல்லை, அவரோட வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இட்ஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ். நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஒரு முகமாக இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு தெரியணும்ல. இப்போ நீங்கள் வந்தோடனே ஆரம்பிச்சோன்னு கேட்டில்ல, இப்போ எப்படி இத்தனை நாள் கால் ஷீட் கொடுத்தாருன்னு அப்படின்னு அவருக்கு ஒன்றும் தேவையில்லையே. எனக்கு ரொம்ப டிமாண்டில் இருக்கிற ஒரு ஆள் தானே, அப்படி ஒன்றும் தேவையில்லை. ஸோ அந்த எனக்கு இவருக்குமே ரொம்ப வருஷம் அறிமுகம் இருக்குது. ஆமாம், எனக்கு இவரோட ஃபஸ்ட்டு இதுலேருந்து இருக்கேன். ஏன்னா இவர் 4 போலீஸ் நல்லா இருந்தால் 4 போலீஸ் நல்லா இருந்தால் 2014 அப்போ தலைவன் தலைவியில் மறுபடியும் யோகி. இல்லை, ஒரே ஒரு சாரி சார், அந்த கேள்வியை உனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. எந்த கேள்வி? 50 நாள் எப்படி டேட் வாங்கினீங்க? உங்கள் டேட் கிடைக்க மாட்டேது அப்படி சொல்லு. பிஸியாக இருக்கிறதுனால கிடைக்க மாட்டேதான், வேறு எதுவும் இல்லை. வேறு எது? ஆனால் அதை தான் சொல்கிறேன். நான் வந்து அண்ணனை போய் அண்ணன் வீட்டிலே ஒரு முறை நேரம் செஞ்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீங்கள் சொன்னதா சின்சியராக அண்ணன் சொன்னது, என்ன பண்ணுறீங்க, ஷூட்டிங் போயிட்டுருக்கேன், தினந்தோறும் ஸ்பாட்டுக்கு போய் தினந்தோறும் உழைச்சி தினந்தோறும் நேசித்து தினந்தோறும் சினிமாவோட வாழ்கிற ஒரு ஆள்னு அண்ணன் ஒன்றுங்கிறத நான் கூட இருந்து பார்த்து அந்த சின்ன அனுபவத்திலே அறிவிலே சொல்கிறேன். அதனால தான் டேட் எப்படி கேட்டிங்கன்னே சொல்லேன் தவிர அவருக்கு கேட்டது வந்து ஒன்றும் இல்லை. டேட் நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லலை, டேட் உங்களால கொடுக்க முடியாதேங்கிறத வந்துட்டு எப்படி வாங்கினீங்கன்னு கேட்குறேன். டேட் நான் பேசுறதுக்கே இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குது. நாங்கள் விடுதலை பாகம் 2 வந்து பிக் பாஸ் சீட்டுக்குள்ள உட்காந்து பார்த்தோம்.
அப்போ எங்களுக்கு படம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப அரிதினும் அரிதானதாக இருந்துச்சு. ஒரு படத்தோட ஹீரோ அப்படியே சட்டையை கட்டிட்டு ஒரு பேர் பாடியில் ஒரு 6 பேக்ஸ்லாம் ட்ரை பண்ணணும், அல்லது ஒரு ஷோல்டர் ஆர்ம்ஸ் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக அது ஒரு கெத்தாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நான் விஷயம்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு ஹீரோ பேர் பாடியோட இவ்வளோ கேஷுவலாக அதை கெத்தாக கட்டினா சேதம் தாண்டாங்கிற நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஒன்று. இப்போ நீங்கள் இதை கேரி பண்ணுறது இருக்குல்ல, ஒரு நம்ம மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல. இப்போ ரஜினி சார் சொல்லுவாங்க, அவர் வந்து ஹீரோனா அப்படி தான் இருக்கணுங்கிறலாம் உடைச்சாரு. டேலண்ட் இருந்தால் போதும், அவன் தான் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள உச்சத்தில் இருக்கிறத நிறைய இடங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கு என்ன காரணம்? அந்த கதாபாத்திரோட தன்மை தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை தான் கேரி பண்ண போகிறீங்களுடைய ஃபிசிக்கல். முதல்ல உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கணும், அது அதுக்கு தேவைக்கு இல்லை, கதாபாத்திரத்துக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை உங்களுக்கு அது அந்த கதாபாத்திரத்துக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1000 கேள்வி வரும். அப்புறம் அது வடிவமைக்கப்பட்டது கூட ஒத்து வரலன்னா உங்களுக்கு 1000 கேள்வி வரும். விக்ரமில் இருந்தாலும் சரி, விடுதலை இருந்தாலும் சரி, அதோட கதாபாத்திரத்தின் தன்மையோடு உங்களுக்கு ஒத்து வரதுனால உங்களுக்கு அது போயிடுது. நான் அது பின்னாடி தான் நானும் இருக்கிறேன், அதனால் அதை நம்பி தான் இருக்கிறேன். அந்த கேரக்டர் அப்படி இருக்குது. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்காங்க. அவனுக்கு சோறு தண்ணிலாம் ஒழுங்காக கிடைக்காது, கிடைக்கிறத வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒருத்தங்க. முன்ன பின்ன தான் இருப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படி தான் அதுக்குள்ளே இருக்கிற அதோட சென்ஸான ஒளி. விக்ரம் பொறுத்த வரைக்கும் அது அவன் ஒரு ட்ரக் அடிக்ட் அவனுக்கு. அப்படியே அதனால் அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. அவனா ட்ரக் அடிச்சுக்கலாம், அவனே சொல்லியிருப்பாங்க, விட்டு அவனே ஒரு 4-5 வருஷத்தில் செத்துருவான். அவனுக்கு அவ்வளோதான். ஃபகத் ஃபாசில் பேசும்போது இருக்கும், அது அவள் ட்ரக் எடுத்துக்கிறாங்க. அதில் ஒர்க் பண்ணும்போது என்னோடய ஆக்டிங் கோச் பூஜா இருந்தாங்க. அவங்க தான் அதை பற்றின ரிசர்ச் பண்ணிட்டு ஷோல்டர் இறங்கி போன்லாம் தேஞ்சிட்டு வரும், ஷோல்டர் இப்படி இறங்கி விட்டுனாங்க. அதனால் அந்த பாடியில் இங்கே வச்சு பண்ணது உங்களுக்கு அது இப்படி இருக்கும் அவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் அதை அந்த கேரக்டர் என்னவா அது கேரக்டர் மேலே இருக்க வைக்கிற நம்பிக்கையும் அது ப்ரெசென்ட் பண்ணுற நம்பிக்கையிலையும் மற்ற எதுவும் தெரியாதுன்னு தான். அந்த அப்புறம் இன்னொன்று வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருக்கிறதுங்க தனி, அதை இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது, ஒத்துக்கூடாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு அது ஒரு மாயையாகவும் பார்க்குறேன். இப்படி தான் இருக்கணுங்க. அது ஒரு சொல்லுவாங்க, ஆர்டிஸ்டோட உடம்புங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது பத்திரமா வச்சுக்கணுங்கிறது அது ஒரு செப்பரேட். அதில் நான் என்னவா இருக்கிறேன், அதில் சரியோ தப்போ அது வேறு கணக்கு. பட் ஆனால் இதுதான் ஒரு ஃபார்மெட் இருக்குதுல்ல, அது சரியில்லைன்னு நான் நம்புகிறேன். ஆரோக்கியமாக இருக்கிறதுங்கிறது சரி, ஆனால் 6 பேக்கோட இருக்கணுமாங்கிறது தான் கேள்வி. உங்கள் ஹெல்த் கான்சியஸை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நேரம் கிடைக்கும் போது யோகா கிளாஸ் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு பார்த்தா சிலம்பம் கற்றுக்கிறீங்க, திடீர்னு பார்த்தா குத்து வரிசைங்கிறீங்க, திடீர்னு கிளாசிக் கிளாஸ் போகிறேங்கிறீங்க. இப்படி கிடைக்கிற நேரத்தில் இதை கடந்து வெளியெல்லாம் போய் கற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்லண்ணே, அது எவ்வளோ தேவை நினைக்கிறேன்? அது ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நான் மற்றவங்களுக்கு காமனாக சொல்ல முடியாது, பட் எனக்கு அது தேவைப்படுது. எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு மூளை கொஞ்சம் புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணும்போது ஆக்டிவாக இருக்க மாதிரி நான் நம்புகிறேன் நான். ஸோ அது இன்னும் கொஞ்சம் இளமையாக வச்சுருக்கணும்னு நான் நம்புகிறேன் நான். அந்த பைக் எடுத்துகிட்டு வர சீனில் சாருங்க அண்ணனுக்கு ஒரு கெட்டப், அது எப்படி சரி வச்சிங்க? எது ஒரு கெட்டப் நீங்கள் மட்டும் சைனீஸ் லேடி கெட்டப் யோசிச்சா அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம். கொலாபர் அவர் ஏதாவது பேரை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுவார், அதெல்லாம் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் டப்பிங்கில் போட்டுருந்தோம், பேர் வேணாம், சீக்கிரம் வேணாம், சரி வேணா விட்டுருங்க, அங்கேயே வேணான்ட்டு இன்டர்வியூவில் பேச நல்லா இருக்கு. அதுதான் அதுக்கு ஆக்சுவலாக எடுத்த ரெஃபரன்ஸில் வந்துட்டு ஒரு ரஷ்யன் மாடல் இருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸில். அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இதை போட்டால் நல்லா இருக்கணும்னா அவங்களால இமேஜின் பண்ண முடியல, காஸ்டியூம் டிசைனர்னால இதை எப்படி அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்து அப்புறம் எப்படி இருக்கும். ஐயோ மலேசியா தீச்சி இருப்பானே ஆளு. ஆனால் ஜாலியாக தான் இருந்தது சார். நல்லா நிறைய பேர் அந்த சொல்லும்போது சிரிச்சுட்டு கேட்குறான் சார். என்ன சார் அது பேர் அண்ணன் சைனீஸ் ஆயானது மேலே அங்கே எடுக்கும்போது ஷார்ட் எடுக்கும்போது அங்கே இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் அப்படியே பார்த்தாங்க. ஓ அப்படின்னு அந்த மாதிரி தான் பார்த்தேன். அது ஆக்சுவலாக ஷூட் பண்ணது சைனீஸ் மார்க்கெட், அது கேரளில் இருக்குது சைனீஸ் மார்க்கெட். நீங்கள் எப்போதும் சொல்கிறதுண்ணே, இலக்கில் வெற்றி பயணம்தான் வெற்றி அப்படின்னு நீங்கள் எப்போதும் சொல்கிறது. இந்த பயணத்தை நீங்கள் இவ்வளோ ரசிக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த ரசிக்கிறதுனால தான் இந்த வெற்றி நடக்குது நம்புறீங்க? பிடிக்கிறது ஒரு காரணம், பிடிச்சனால ரசிக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சி வந்திருக்கோம். அப்புறம் நிஜமாகவே ஒரு நான் ஆல்மோஸ்ட் 365 நாளில் ஒரு 300 நாளாவது ஷூட்டில் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு குறைஞ்சபட்சம் 250 நாளாவது ஷூட்டில் இருப்பேன். ஷூட்டில் இருக்கிற அனுபவம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் டிசிப்ளின்டாக வேறு இருக்கும். நைட் சீக்கிரம் தூங்கி ஆகணும், காலைல சீக்கிரம் எந்திக்கணும், 6 மணிக்காவது எந்திக்கணும். வேலைக்கு போகிறதுக்குல 6 மணிக்கு எழுந்துச்சு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகி வீட்டில் இருந்தால் ஒரு 10-12 மணிக்கு தூங்குவேன். பட் அங்கேனா 6 மணிக்கு எழுந்திரிச்சு
அப்புறம் வந்து ஷூட்டில் இருக்கிறனால வந்து நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கணும், சிக்காயிடக்கூடாது, இல்லை ஷூட்டு பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும். அப்புறம் அந்த வேலை செய்யும்போது கிடைக்கிற டெய்லியும் சீன் கிடைக்கும்போது அது ஒரு 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 தனி மனுஷன் செய்கிற வேலை இல்லைல்ல, இவ்வளோ பேரோட சேர்ந்து செய்யணும்ல. நீங்கள் வந்து கேமராமேனு, டைரக்டரு, கோ ஆர்டிஸ்ட்டு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, மற்ற ஆர்டிஸ்ட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு பெரிய வேலை அது நடக்கிறது. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், ரொம்ப ரசிக்கிறேன். அது ரசிக்கும் போதே வந்து மற்ற எல்லாமே அதுக்கப்புறம் கிடைக்கிறது அதெல்லாம் போனஸ் தான். ஒரு படத்தின் வெற்றியோ அதுக்கப்புறம் வர்றதோ எல்லாமே போனஸ் தான். வேலையில் சுகம் கிடைக்கும் போதில்ல, அது வந்து அது பெரும் சுகம். அதனால தான் உங்களை நாங்கள் ரொம்ப ரசிக்கிறோம். எனக்கு இந்த ஒரே ஒரு கேள்வி இருக்கேன். இன்றைக்கி சினிமா வந்து ப்ரமோஷனை பொறுத்து தான் படம் போய் சேரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏஸ் எங்கேயோ அந்த இடத்துல ஒரு சின்ன கிராக்கை ஏற்படுத்தியிருக்கு அந்த நம்பிக்கையில் நான் நம்புகிறேன். நம்ம மகாராஜா நம்ம புஜ் கலிஃபாவில் போய் எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். ஏஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு உட்காந்து நம்மளாம் அதை பற்றி பேசி சிரித்து அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? மக்களில் முதல்ல வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணுறது மக்கள். அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய, ஏன்னா எல்லாருக்கும் அவங்க வீட்டு வேலைகள் இருக்குது. எங்களுக்கு சில நெருக்கடி, நாங்கள் இது நிறைய பிளான் பண்ணோம், பேசணும், சில நெருக்கடிகள் இருக்குது, வேறு வழியில் வந்தாகணும். ஸோ இருந்த டைம் ரொம்ப கம்மி. ஆடியோ லான்ச் வைக்கலாம், பெருசாக பேசலாம்னு சொல்லும்போது ப்ரொமோஷன் பண்ணும்போது அப்போ சண்டை நடக்க ஆரம்பிச்சு, வார் நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் உட்காந்து ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறது வந்து வைக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை யூடியூப்பில் விட்டோம். ஸோ அது சரி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் படத்தை தள்ளி வைக்கலாம்னு நினச்சோம். ஸோ எதுவுமே கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்கிற வேலைகளாக இருந்தது. ஸோ அது எங்களுக்கு தெரிஞ்சது, இங்கே சில சமயம் வேறு வழியில் அது சில சமயம் அமைஞ்சிடும். ஆனால் எங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்தது. அது நேற்றுக்கு இன்னைக்கு வந்து நிம்மதியை கொடுத்துருக்கு. என்னென்னா இப்போது தேட்டரோட ரிசல்ட் என்ன தான் கற்றுனாலும் கடைசியில் தேட்டரில் மக்கள் கத்தணும், இல்லாட்டி நம்ம கதறணும். அதனால் நோட் பண்ணி அந்த வாய் திறக்க வந்துட்டு அப்போ என்ன அர்த்தம்? இல்லை அது அவர் சொல்கிறது தான் கரெக்டு. வந்திருக்கும் கவுண்டர், அது ஏதோ இன்டர்வியூ கேமராவுக்கு இப்போ மரியாதை கொடுப்பேன். நான் தொடர்ந்து சொல்லவா நம்ம இது இல்லை நீங்கள் ஆரம்பிச்சு எனக்கு ஒரு கான்சியஸ் கிரியேட் பண்ணி அது தப்பாக சொன்ன மாதிரி தப்பாக சொல்லிட்டேன்னா கரெக்டாக சொன்னேன். ஒரு கவுண்டர் வந்துச்சுன்னா அப்புறம் அந்த கண்ட்ரோல் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? சரி, முடிஞ்சோன்னு சொல்கிறீங்களா? அப்புறமா சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன். ஓகே. அதனால் இவங்களுக்கு பிடிச்சி இவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா மற்ற எனக்கு பீட்சாவுக்கு நடந்தது சொல்கிறேன். பீட்சா வந்து விருந்தார் இல்லைவா, பீட்சா காலில் ஷோ போட்டாங்க தலைவா. காலில் ஷோ பார்த்துட்டு எனக்கு நெகட்டிவாக ஒரு தலைவா. அப்போது நான் எஸ்கேப்பில் படம் பார்த்தேன். என்ன மால் சார் அது? இஎம்ஐ அதுவே எஸ்கேப் தானே? எஸ்கேப் இஏல படம் பார்த்துட்டேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் ஆஃபீஸ் அங்கே இருக்குது, அபிராம்புரமா சார்? இது அங்கே இல்லை, கமல் சார் இங்கே சார் ஆழ்வார்பேட்டு. மழை செம்ம மழை தலைவா. இவர் காரில் கொண்டு என்னை வந்து இது வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார். வள்ளூர் கோட்டம் எங்கேயோ இல்லை அண்ணாஃபில் வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார். மழை கார் வராது மாட்டிக்கும். எனக்கு காலில் பார்த்தவங்களாம் நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லிட்டாங்க, படம் தேட்டரில் உட்கார முடியல அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயம் வந்துடுச்சு, என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படி ஒன்று இருக்கும்ல. இது மேலே ஒரு ஹோப் இருந்தது. ஒரு சில பீஸான ஒரு படமா, நடுவில் கொஞ்சம் போதான ஒரு படமா இப்படிலாம் கேட்டாங்க. ஏன்னா 2 டைட்டிலும் ஒன்று இருந்தது. அதனால் டைட்டில் மேலே யாருக்கு நம்பிக்கை? சில பேர்லாம் தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்கள் எப்படியா டைட்டிலையாவது மாற்றிருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும் என்ன டைட்டில் அப்படின்னு. சில என்ன பீஸான ஒரு டைட்டிலா அப்படிலாம் கேட்டாங்க. ஓகே, எனக்கு யாரும் தப்பாலாம் சொல்ல, இது எனக்கு இருந்த பயத்தை அந்த சமயத்தில் இந்த பயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகம் தான் படுத்துச்சு இல்லையா, நம்பிக்கை வரைக்கும். பட் படம் பார்த்து சந்தோஷ் நாராயணன், சிங்மிஷி சந்தோஷ், அந்த சர்க்கெலாம் படம் பார்த்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டாங்க படம் சூப்பராக இருந்துன்னு சொல்லிட்டாங்க, காட் சுபாரஸ் சொல்லிட்டாங்க எல்லாம். ஆனால் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வர ரிசல்ட் இருக்குல்ல, பயம், செம்ம பயம். நல்ல மழை சார் வந்து அண்ணாப்பிள்ளை போயிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சோம். அண்ணாப்பிள்ளையில நடந்து வந்துட்டே இருக்கேன். கோடம்பாக்கம் பிரிட்ஜ் ஏரியா வந்து பைக்கில் வர சொல்கிறேன். வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பைக்கில் வந்து அண்ணா மேம்பாலத்துல இருந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜ் நடந்து வந்தீங்க? ஆமாம், அண்ணாப்பிள்ளை தான். இல்லை சார், அண்ணாப்பிள்ளை அங்கே தான் நிறைய தண்ணி மாட்டி. ஆமாம் இல்லை சார், இங்கே அண்ணாப்பிள்ளை இருக்கேன், நல்லா பார்க்கல தான் வந்தாங்க. ஸோ வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து பல்சர் வந்து கூப்பிட்டு வந்தார். உடனே நேராக காலையில் இங்கிலீஷ் மார்னிங் ஷோ 3 ஷோவும் மேட்னி ஷோவும் இங்கிலீஷ் போகுது ஈவினிங். அப்புறம் ஈவினிங் ஷோவும் நைட் ஷோவும் தான் பீட்சா, வெளியே பேனர் கூட இல்லை. இப்போ நான் வந்துட்டு அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டர் போக முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே டிலே ஆனதால போக முடியல, மழையில் மாட்டிருக்கேன்.
நேராக தேட்டருக்கு தான் போகிறேன். 5 கிட்ட தேட்டருக்கு போய் என்னென்ன ரிசல்ட்டு அப்படின்னு கேட்டேன். தம்பி வெளியே பேனர் கூட வைக்கல, வெளியே வேறு நல்ல மேலே நான் ஷோ ஃபுல்லு. இப்போ எனக்கு வந்து இந்த டிக்கெட் கவுண்டில் இருந்த ஒரு அண்ணன் அந்த சொன்ன வார்த்தை அன்றைக்கு தேதிக்கு ஒரு 1.25 கோடி எடுத்தப்பட்ட படம் மவுத் பப்ளிசிட்டியில் வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுல. ஸோ என்றைக்குனாலும் எப்பயும் வந்து அந்த ஆச்சரியம் நிகழ்ந்துடும். மக்களுக்கு ஒன்று பிடிச்சிச்சின்னா அது போய் சேர்ந்துருங்கிறதுல எப்பயுமே இருக்கிற நம்பிக்கை தான். ஆனால் மறுபடியும் தலைவன் தலைவியில் உங்கள் காம்போ கண்டிப்பாக ஏசுக்கு அப்புறம் பயங்கர எதிர்பார்ப்பாக இருக்கும். எப்படி இருக்கும்? சும்மா அதுவும் பயங்கரமாக தான் இருக்கும். நினச்சேன் இவ்வளோதான் வரும். பயங்கரமாக இருக்கும். அது ஆடியன்ஸ் இது இன்னும் 10 மடங்கு அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இதை விட நல்லாயிருக்கும். ஒரு ஏரியாவுக்குள்ளே அது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், செம்ம கேரக்டர். அந்த படமே ஒரு தெரியல, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபில்ம் அது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் படம் நல்லாயிருக்கும். சூப்பராக சார். எந்த ரூட்டில் சொல்லி இப்போ இந்த டீசர் வந்துச்சுல்ல, அதான் மூடு வேற ஒன்று. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி இயக்குனருக்கு. ஏன்னா ரொம்ப ஜாலியாக டக்குன்னு ஒரு படத்தை எடுத்து இப்போ டக்குன்னு பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு இன்னும் பயங்கர ஜாலியாகிட்டு வெளில வர மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக எங்களை நீங்கள் வச்சுருந்தீங்க. ஒரு முழு படத்துலையும் சேதனை யோகியனையும் முழு படமும் பார்த்தது என்னமோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் ஆடியன்ஸ் சந்தோஷமாக வர்றாங்கன்னா ஒருவேளை இதுதான் காரணமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ஏன்னா சேதனை அப்படின்னா எந்த ஒரு கட்டத்துக்குள்ளேயும் உங்களை அடக்க முடியாமல் ஒரு நடிகர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சீதக்காதியாக சூப்பர் டீலக்ஸாக அவனா எடுத்துக்கிட்டோம். ஏசையும் நான் அந்த பட்டியலில் எடுத்து வைக்கிறேன். அப்படி ஏதாவது ஒன்று பண்ணி எங்களை மகிழ்ச்சிப்படுத்தி நீங்கள் ரசித்து எங்களை ரசிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ரீமாவுண்ணே, உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய சினிமா மீது கொண்ட தீவிரமான காதலும் சினிமா மீது நீங்கள் வச்சுருக்கிற பிரியமும் நாங்கள் பார்த்து எப்போதும் வியக்கிறோம். அண்ணன் சொன்னதை இன்னைக்கு சினிமாவுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப தேவை. அதுக்கு நீங்கள் தொடர்ந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு நன்றி. ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒன்று கேட்டால் தப்பாக இருக்குமான்னு தெரியல, எனக்கு கேட்கும் போல ஆசையாக இருக்குது. தப்பாக இருந்தால் கட் பண்ணிடுவோம், சொல்லுங்கள். எனக்கு வந்து நீங்கள் யோகி எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும், அதை பார்க்கணுன்னு ஆசை. நாங்கள் தனியாக கொடுத்துக்கோம் நினச்சேன். உங்களை சொல்லிடுவேன் அவங்கள்ட்ட. நீங்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தீங்களா லென்த்தாக, அந்த தமிழ் இல்லை முன்னாடி தமிழை பற்றி ஒரு அவளும் நானும் தமிழ் பேச்சு மூச்சில் கொடுத்தீங்க இல்லையா, அது வந்து அழகான ஸ்டோரி டெல்லிங், சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டோரி டெல்லிங். அது வந்து என்னோடய பையனுக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து மோட்டிவேஷனாக காட்டுவாங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. சரி, அது உங்களை பார்த்த உடனே அப்போலேருந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லிடுறேன் நான் நடிச்சிருவான் சீக்கிரம். ஆல் த பெஸ்ட். இந்த ஏரியா விட்டுட்டு சீக்கிரமாக அந்த ஏரியாவுக்கு வாங்க நடிக்கிறான். என்ன சார் ஹீரோவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.